வணக்கம். வைஜெட் ஃப்ரம் ஜவாலுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைய பிஜேபி ஃபைட்ஸில் ரொம்ப 5 சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். பாஜகவுக்கு எதிரான சம்பவங்கள், மற்றபடி அவருடைய மத வாத அந்த போக்குகளுக்கு எதிரான சம்பவங்கள், அவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட எல்லாமே இன்னைக்கு எதிராகவே போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமா 2024 பாஜக வெற்றி அடையுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கன்ஃபார்மா இருக்கு. அதாவது நெல்லை தொகுதி எம்பி சீட்டுக்கு மீண்டும் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் அங்கு உருவாயிருக்கு. ஒன்றும் தேர்தல் தேதியை அறிவிக்கல. 2024 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் தேதி அறிவிக்கல. இவங்க யாரோட கூட்டணி சேர போறாங்க அதுவும் தெரியல. அதிமுக நிலைமை அங்க இருக்கு. பாஜக நம்ம கொங்கு நாட்டுல ஒரு மீடியேட்டரை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. சூழல்ல இவர் கட்சி அலுவலகமே திறந்துட்டார். ஆமா, நயினார் நாகேந்திரன் தேர்தல் தேதி அறிவிக்கல, என்னன்னு தெரியல, எந்த கட்சியா ஒண்ணுமே இல்லை. கட்சி அலுவலகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 2021 இவர் அறிவிக்காததுக்கு போல வேட்புமனு தாக்கல் பண்ணவர். இவர் அந்த அளவுக்கு ரொம்ப வேகமான ஆளு, ரொம்ப முன்னெச்சரிக்கையான ஆளு. எதுலையுமே நம்ம முன்னோடியா இருக்கணும், யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதிக்க உணர்வு கொண்ட நபர் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லலாம். இதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துல அவங்க வெள்ளாளர் குலம் இருக்கு இல்லையா, அவங்க இந்த பிரிவு அவங்க உஷாராயிட்டாங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் அந்த வெள்ளாளர் குலம் இருக்காங்க நெல்லையில. வெள்ளாளர் குலத்துல அவங்க முன்னேற்ற கழகம், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சொல்லி போட்டு ஒரு பெரிய கட்சி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒருத்தர். அவங்க ஃபுல்லா நெல்லை ஃபுல்லாவே போஸ்டர் ஒட்டிட்டாங்க. புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, வெள்ளாளர் சமூகத்தை புறக்கணிக்காதே, கொடுக்காதே, நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் எம்பி சீட்டு கொடுக்காதே. கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக பாஜக தோல்வி அடையும். வெள்ளாளர் சமூகம் எங்கள் சமூகத்துல உள்ளவங்க தான் இந்த எம்பி சீட்டுக்கு போட்டி போடணும் அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அசந்து போய் உட்காந்துருக்கு. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆதிக்க உணர்வு, பாஜக ஒரு ஆதிக்க உணர்வு. பிறருக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? இந்த கட்சியில மட்டும் சொல்றாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பதவி அப்படின்னு. அதை இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தினா தான் இந்த மாதிரி போட்டி மனப்பான்மை வராது. ஏன்னா அவங்களும் எதிர்பார்ப்பாங்களே வெள்ளாளர் முன்னேற்ற கழகம். அதை வச்சுதான் அங்க நெல்லையில ஏகப்பட்ட ஓட்டு பாஜகவுக்கு உண்டு. ஏன்னா அவங்களும் ஒரு சாதி பிரிவு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நானே தான் வரணும் அப்படின்னா அப்புறம் எப்படி? அப்புறம் வெள்ளாளர் அவங்க அந்த சாதி பிரிவு, சமூக பிரிவு, அந்த உள்ள மக்கள் எவ்வாறு முன்னேறுவார்கள் அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் ஏன் யோசிக்கவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு சம்பவம் திருச்சி உறையூர் நடந்த ஒரு சம்பவம். புகழேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் பாஜக ஐடி பிரிவுல இருக்கிறார், ஒரு மாநில செயலாளர் இருக்கிறாரு. போன 28ஆம் தேதி பழனி பாபாவோட நினைவு நாள். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பழனி பாபா என்றாலே யார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆமா, பழனிக்கு பக்கத்தில் ஆயக்குடியில் பிறந்த அற்புதமான ஒரு மாமனிதர். ஆமா, எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மயங்காதவர். ஆமா, மிகப்பெரிய ஒரு முக்குல முரசு அப்படின்னு ஏற்படுத்தி மிகப்பெரிய புரட்சி. அவர் பேச்செல்லாம் கேட்டா அப்படின்னா சும்மா அப்படியே அந்த ஒரு கோழைத்தனமானவங்க கூட வீரனாக மாறிடுவார். அந்த அளவுக்கு ஒரு சட்ட நுணுக்கத்தோட, சட்ட திட்டங்களோட பேசக்கூடியவர். எப்படிப்பட்ட ஒரு பதவியெல்லாம் அப்படி தேடி வந்துச்சு. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளாம கடைசியில என் சமூகமான இஸ்லாமியத்துக்கு மட்டும்தான் நான் ஒரு துணையாக இருப்பேன்னு சொல்லி போட்டு தனிப்பட்ட ஒரு நிலை கொண்டு எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள்லாம் தூக்கி எறிந்தவர். எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர், கருணாநிதிக்கு நெருக்கமானவர். இன்னைக்கு பாமகன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணமே பழனி பாபா தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு பழனி பாபா இல்லை அப்படின்னா பாமகவே கிடையாது. அப்ப வேறு, அப்புறம் பின்னாலதான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் மாத்துறாங்க. அதுக்கெல்லாம் பழனி பாபாவோட அட்வைஸ் தான் ரொம்ப பெரிய முக்கியம்.
அப்படிப்பட்ட பாமகவையே ஒரு நேரம் வந்து எதிர்ப்பு வந்து தன்னுடைய கொள்கை நிலைநாட்டுங்கிற அளவுக்கு இருந்த பழனி பாபா அவர்கள் வந்து பாமகவே தூக்கி எரிஞ்சிட்டார், போடா அப்படின்ட்டார். அந்த மாதிரி யாரையுமே மரியாதை கொடுத்துலாம் பேச மாட்டார். கரெக்டா இருந்தா கரெக்டா பேசுவார். தன்னுடைய சமூகம் இஸ்லாமிய சமூகத்துக்காக மட்டுமே பாடுபட்ட, ஆமா, மிக ஒப்பற்ற ஒரு தலைவர். அவர் வந்து இறந்த ஒரு நாள் 28ஆம் தேதி ஜனவரி 28. அதுக்கு வந்து போஸ்டர் ஒட்டி ஒரு நாளா தமிழகம் முழுவதுமே ஒரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. சும்மா சொல்லுங்க, இந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுடைய அன்பு நல்வாழ்த்துக்கள். கம்ப்ளீட். ஆமா, ஐயா அவருடைய நினைவை நாம போற்றுவோம் சொல்லி போட்டு நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஒட்டி மிகப்பெரிய அவருக்கு ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல திருச்சி உரையூர்ல ஐடி பாஜக பிரிவை சேர்ந்த புகழேந்திரன் வந்து அவருக்கு அவதூறா ஒரு சமூக பதிவு போட்டார். உடனே அதை வந்து புகழேந்திரன் அப்படிங்கிறவர் இதை செந்தில்குமார் அப்படிங்கிறவரை பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு உள்ள வச்சிருக்காங்க. அவர் கைது செய்யப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு எப்படிப்பட்ட ஒரு தவறான தகவல் கொடுக்கலாம், தகவல் பதிவு போடலாமா? சீமான்லாம் வந்து நினைச்சிருந்தா அவரெல்லாம் உயர்த்துற அவசியம் என்ன இருக்கு? சீமானியா உயர்த்துறாரு. அதான் கொள்கையின் வெளிப்பாடு. உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் சீமானுடைய ஒரு செயல்பாடு. இப்படிப்பட்டவங்களும் ஐடியில பிரிவுல பாஜக இருக்காங்க, கேவலமான ஒரு செயல்பாடு தான். அடுத்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பகிரங்கமான விஷயம். உண்மையிலே வந்து இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறத வந்து பிரதிபலித்து இன்னும் கொண்டிருக்கிறது. எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு பாஜக மீண்டும் மீண்டும் ஆட்சி வந்தாலும் சரி, எங்களுடைய இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை யாராலும் குலைத்து விட முடியாது. ஆமா, அதற்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு, பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு, மதவாத பாசிச RSS கும்பல்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு 2 சமாச்சாரம் சிவகங்கை மாவட்டம் நடந்திருக்கு. அதாவது சிங்கமுனரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில பக்கத்துல நாகமங்கலம் கிராமத்துல மந்தை முத்தாளம்மன் கோவிலுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம், முத்தாளம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்கு, அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம். அந்த ஊருக்காரங்களாம் எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு சும்மா ஒரு அழைப்பு விட்டுருக்குறாங்க. இதான் பார்த்தாங்க முஸ்லீம் மக்கள். என்னடா ஒரு அற்புதமான விஷயம் சொல்லி போட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்க, இந்த மதவாதம் அந்த எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னு கான்செப்ட் என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஜமாத்தெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய மேளதாளத்தை செட் பண்ணி, அப்புறம் அவங்க என்னென்ன பழங்கள், வஸ்திரங்கள், பூஜை, அவங்க என்னென்ன பூஜை பொருள்லாம் பண்ணுவாங்க, அத்தனையும் இந்து மக்கள் என்னென்ன பூஜை பொருள்கள் செய்வாங்களோ அதை இஸ்லாமிய மக்கள் பல்லாயிரக்கணக்கில் வாங்கிட்டு போய் மரியாதையோடு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு அவர் போட்ட உணவையும் சாப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து என்ன, பாஜகவின் முகத்தில் அரைந்ததை போன்ற விஷயம் ஆச்சுங்களா. இது வந்து இஸ்லாமியர்கள் நிலைநாட்டி இந்து ஒற்றுமை. இன்னொரு சம்பவம், அதே சிவகங்கை மாவட்டத்துல இந்து ஒற்றுமையை நிலைநாட்டிய ஒரு இஸ்லாமிய சம்பவம், புரியுதுங்களா. அதாவது வந்து 350 வருஷத்துக்கு முன்னால பழமையான ஒரு ஜும்மா மசூதி அங்க இருக்கு, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல கல்லல் குருந்தம்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளிவாசல் திறக்க போறோமா, நீங்கெல்லாம் வந்துருங்க போட்டு ஒரு அவன் அழைப்பு, இந்து மக்களுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. இஸ்லாமிய மக்கள் முன்னால சொன்னது இந்து மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு அழைப்பு விட்டாங்க. இப்போ வந்து இஸ்லாமிய மக்கள் இந்து மக்களுக்கு அழைப்பு விடுறாங்க. அதே ஒரே மாவட்டத்துல தான், காரைக்குடி பக்கத்துல ஒரே மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். உடனே இந்து மக்கள்லாம் பாக்குறாங்க கம்ப்ளீட். அங்க இருக்கிற ஆலம்பட்டு, குருந்தம்பட்டு, கண்ணல் பகுதி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் இந்து மக்கள்லாம் சீர்வரிசை பொருட்கள், இஸ்லாமியர்கள் என்னென்ன ஒரு பயன்படுத்துவாங்க அத்தனை சீர்வரிசை பொருளாக கொண்டு போய் அந்த பள்ளிவாசல் திறப்புழாவுக்கு வந்து தங்களுடைய மத நல்லிணக்க ஒற்றுமை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா, உண்மையிலே இது பாஜகவில் இருந்த 2வது அடி. முதல்ல இருந்து முதல் கண்டத்துல அடி, இது 2வது அடி. அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சாதாரண ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இது பாருங்க, அது முத்தாளம்மன் கும்பாபிஷேகம், இது பள்ளிவாசல் திறப்புல, இது ஒரு கும்பாபிஷேகம் தான். இது இஸ்லாமிய கும்பாபிஷேகம், இது இந்து மத கும்பாபிஷேகம், எல்லாமே திறப்பு விழா தான். என்ன இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ராமர் கும்பாபிஷேகம் மட்டும்தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, அப்படி கிடையாது. எப்படிப்பட்ட
ராமர் கோவில் நீங்க வந்து ஒவ்வொரு தெருவுக்கு திறந்தாலும் சரி, இந்து இஸ்லாமிய ஒற்றுமை யாராலுமே அழிக்க முடியாது. நாம அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாருங்க, இது ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம். அதாவது கர்நாடக மாவட்டத்தில் நடந்திருக்கு. மாண்டியாவில் கொரக்கோடு வில்லேஜில் நடந்திருக்கு. 108 அடியில வந்து ஒரு கொடிக்கம்பம் ஒன்று இருந்திருக்கு. அந்த கொடிக்கம்பம் வந்து அரசு நிலத்துல இருக்கு. அதுல வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தேசிய கொடி தான் ஏற்றுவாங்க. அரசு நிலத்தில் இருக்கக்கூடியதுல வந்து கட்சி கொடி ஏற்றக்கூடாது. பாஜக வந்து இந்தியாவே ஆண்டிட்டு இருக்கு. அந்த ஒரு கொள்கை தெரியாம இத்தனை நாள் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, உள்ள பஜ்ரங் தள் மற்றபடி பாஜக அந்த RSS கும்பல என்ன பண்ணிருக்காங்க, ஆஞ்சநேயர் கூட ஏற்ற போயிருக்காங்க. உடனே பார்த்தாங்க மக்கள்லாம், அங்குள்ள மக்கள், இந்து மக்கள் அங்க எதிர்ப்பு. பாஜக இந்த பஜ்ரங் தள் மற்ற RSS கும்பலுக்கு இந்து மக்களை எதிர்ப்பு. உடனே தாலுகா ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு அமைச்சர் வந்துட்டார். உடனே ஆஞ்சநேயர் கோயில் அந்த அந்த ஆஞ்சநேயர் கொடியை யார் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் பண்ணிட்டு அந்த கொடி கம்பத்தை தூக்கிட்டாங்க. கொடிக்கம்பம் இருந்தா தானே இவங்க பண்ணுவாங்க. கொடிக்கம்பம் இல்லைன்னா எப்படி ஏற்ற முடியும்? பொதுவான ஒரு கொடிக்கம்பம், அதுல வந்து தேசிய கொடி தான் ஏத்துறோம். இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்சி கொடியையும் மற்ற மத கொடியை ஏத்துனா எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க? அங்க ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸா இருக்கலாம், பட் வந்து இது இந்திய ஜனநாயக நாடு இல்லையா? இத்தனைக்கு வந்து அந்த கொடிக்கம்பம் ஏற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு அரசு நிலம். அதுல வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அமைச்சர், இது அரசு நிலமுங்க, இதுல அரசியல்லாம் பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது, கட்சி கொடிக்கு காவி கொடி இடம் கிடையாது, தேசிய கொடி ஏத்துற மாதிரி தான் ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கம்பத்தையே தூக்கிட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? இது ஒரு அரசியல் கூத்து. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதே மாதிரிதான் இந்த சமீபத்துல கூட நடந்த குடியரசு தின விழாவுக்கு ஒரு இடத்துல குடியரசு தின விழாவுக்கு பாஜக கொடி கம்பத்துல வந்து தேசிய கொடியை ஏற்றிருக்காங்க. அதுவும் பிரச்சனையா இருக்கு. பார்த்தா வந்து போன சுதந்திர தின விழாவுக்கு கூட அவங்க இந்த தேசிய கொடியை அந்த அவங்க கும்பத்துல தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லி அது பிரச்சனையாகி அப்புறம் இறங்கியிருக்காங்க. பாருங்க, எந்த கம்பத்துல எந்த கொடியை ஏத்துனுங்கன்னு தெரியாத அந்த விவசாய கட்ட ஒரு நபர்களாக இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்காரு. ஆமா, இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆட்படும் அப்படிங்கிற மக்களாய் நம்ம தான் புரிஞ்சு அடுத்த 2020 நாடாளுமன்ற தேர்தலை போட்டு போடணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடு.